அதுக்கு பிறகு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மனைவி இறந்துட்டாங்க, அப்புறம் திருமணம் செய்கிறாரு, அப்புறம் இன்னொரு மனைவியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஒரு மனைவி ஒரு துணைவி, ராஜாத்தி அம்மாள் அவர்களும் தயாளம்மாள் அவர்களும். ஆனால் எந்த இடத்துலையும் ராஜாத்தி அம்மாளோ தயாளம்மாளோ கலைஞர் கருணாநிதி எங்களை எமோஷனலாக டேமேஜ் பண்ணாரு, எங்களை பிசிக்கலாக டேமேஜ் பண்ணாரு, எங்களுக்கு பணம் தரலை அப்படின்னு சொன்னது கிடையாது. குடும்பத்தோடு மிகப்பெரிய பாண்டிங்கோட ஐயா கலைஞர் கருணாநிதி இருந்தார். அவர் மீது விமர்சனம் உண்டு, ஆனால் குடும்பத்தோட சொல்லப்போனால் பிள்ளைங்களோட பயங்கர அட்டாச்சாக இருந்தார். ஸ்டாலின் மீது, கனிமொழி மீது, செல்வி அவர்கள் மீது, அழகிரி அவர்கள் மீது, எல்லார் மீதும். கடைசியில் அரசியல் ரீதியான அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் மோதல் ஏற்பட்டுச்சு, அது வேற. ஆனால் ஆரம்பத்தில் எல்லார் மேலேயும் பயங்கர பாண்டிங்காக இருந்தார். சொல்லணும்னா அவர் நல்ல குடும்ப தலைவர்னு சொல்லலாம். தமிழ்நாடு தலைவர் நல்ல மிகச்சிறந்த குடும்ப தலைவர். ஏன்னா அந்த குடும்பத்துக்காகவே உழைச்ச, அந்த குடும்பத்துக்காகவே எல்லாம் பண்ணவர். அப்போ அந்த குடும்பத்தோட பெரிய எமோஷனல் அட்டாச்சாக இருந்தார். அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு குழந்தை கிடையாது, ஆனால் ஜானகியோட உறவினர்களை தன் குழந்தையாக பாவிச்சார். அவர் மீது விமர்சனம் உண்டு, ஜெயலலிதாவோடு ஒப்பிட்டு விமர்சனம் இருக்கிறது. அது வெளிப்படையாக ஜானகி அம்மாளுக்கும் தெரியும், அதிமுக கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆனால் ஜானகி அம்மாளை எந்த இடத்துலையும் எம்ஜிஆர் விட்டு கொடுக்கல. அம்மையார் ராணியை அண்ணாதுரை விட்டு கொடுக்கல, தயாளம்மாளை ஐயா கலைஞர் கருணாநிதி விட்டு கொடுக்கல. யாரும் யாரையும் விட்டு கொடுக்கல. யாரும் யார் மீதும் விவாகரத்து கட்டு வழக்கு போல, நீதிமன்றத்துக்கு போல எங்களை வந்து டேமேஜ் பண்ணிட்டாரு, எங்களை பிசிக்கலாக டேமேஜ் பண்ணிட்டாரு, எங்களுக்கு பணம் தரலை, அவர் திருமணம் கடந்த உறவில் இருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை யாரும் பதிவு பண்ணலை. ஆனாலும் அவர்கள் மீது விமர்சனம் இருக்குது. இப்படி பொது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு நீங்களாம் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற கேள்வியை நாமளும் கேட்டிருக்கோம், பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க.